autos have been a problem in Madras, and this is a worldwide problem. You go to New York, taxis are the same. You go to Chicago, they are the same. When I came back to India, I saw there was a problem in Madras. The movement of the public was restricted. A lot of social life could not take place because there was not a good micro transportation system. Ultimately, a taxi or an auto are what you call micro transportation or individual transportation. So it is not a problem of auto drivers and passengers. It is a need of society. All stakeholders have a part in it. Passengers, drivers, capital, people who provide the capital, public. When a driver drives crazily, that affects the other road users. It affects the public. And manufacturers. Have you ever imagined what it is like to sit for 8 hours in that bench, in that auto, in that noise and in that dust? ஃபஸ்ட்டு வந்த வண்டி வந்து ஒர்த்தாந்தது சார். இப்போ வர வண்டி வந்து ரொம்ப தகுடு எல்லாமே இது பண்ணி வைப்ரேஷன் ஓவராக இருக்குது. ஓவராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து காலையில் வண்டி ஓட்டிட்டு நைட்டு போகும்போது இந்த காது செவிலாம் விட்டு போயிடுது. தலைவலி பயங்கரமாக இருக்குது. ஆகையால் வந்து வண்டி ரேட்டும் அதிகமாகி போச்சு. வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி வந்து 1.20 1.10 இருந்தது. இப்போ வந்து கடன்னு ஏறி போச்சு வண்டி ரேட்டு. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது வண்டி. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு சவாரி ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட்ரு போட்டு இறக்குறோம். அந்த இடத்துல எங்களுக்குன்னு ஒரு சவாரி நிற்கும் ரெடியாக. இப்போ வந்து நாங்கள் மீட்ரு போடாமல் ஓட்டுறது, ஏன்னா இப்போ சவாரி இல்லை எங்களுக்கு. இப்போ இதே கஸ்டமர் கிட்ட தான் அப் அண்ட் டவுன் கணக்கு போட்டு வாங்கிக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. நான் நினைக்கிறேன் என்னென்னா, இந்த சென்னையில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் மீட்ரு போட்டு ஓட்டுறாருன்னு. மீட்ரு போகிறதுனால போலீஸ் ப்ராப்ளமோ ஆர்டிஓ ப்ராப்ளமோ கிடையாது. சரி மீட்ரு போட்டிருக்காங்க, ரைட், ஓகே, இந்த வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் அனுப்பிச்சிருவாங்க. ரெண்டாவது நிறைய சவாரியும் கிடைக்குது எனக்கு. திருப்பி அந்த கஸ்டமர் வந்து என்னையே கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்லாம் வர என்னை ரெக்கமெண்ட் பண்ணி விடுறாங்க. மெயின்டைன் பண்ணோன்னா நானே இப்போ ஓனராக இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். இதே நான் ஓனர்கிட்ட போய் நான் டிரைவராக இருக்கேன்னு வச்சுங்களேன், மீட்ரு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எல்லோரும் மீட்ரு போட்டால் ஓட்டுறாங்க, நீ மட்டும் என்னப்பா உலகத்துலேயே நீ மட்டும் தான் மீட்டரை பற்றி பேசுகிற, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவார். 8 மணிக்குள்ளே வா, 7 மணிக்குள்ளே வா, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டோன்னு வச்சுங்களேன், எங்களால் வந்து சம்பளம் எடுக்க முடியாது, கலெக்ஷனும் சரியாக எடுக்க முடியாது, வண்டியும் சரியாக மெயின்டெனன்ஸ் எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் 100 ரூபாக்குள்ளே ஆகிற மெயின்டெனன்ஸ்லாம் எங்களை பண்ண சொல்கிறாங்க டிரைவரை. நான் எப்படிங்க பண்ண முடியும்? அதெல்லாம் நாங்கள் கலெக்ஷன் கொடுப்போமா, இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமா, இல்லைன்னா என்ன எப்படி சம்பளம் எடுப்போமா, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இது எங்களுக்கு ப்ராப்ளம் தானே. 10 வண்டி வச்சுருக்கக்கூடிய ஓனர்கள் பொறுத்த வரைக்கும் பர்மிட்டில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால டோட்டலாக பர்மிட் வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ பர்மிட் இருந்தால் தான் ஃபீல்டில் ஆட்டோ ஓட்ட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள் சுயமாக வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்டோ ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காசு வந்து பேங்க்கில் வந்து லோன் கேட்கறது போனால் சொன்னேன் சார், லோன் வந்து கேட்டோம்னா இது ஏற்றுணுவா அதை ஏற்றுணுவான்றாங்க. கரெக்டான தகுந்தான முறையில் நமக்கு இல்லை. அதே அப்படியே ஓகே ஆகி சாங்ஷன் ஆகிடுச்சுன்னா 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயி சூரிட்டி கேட்குறாங்க. நம்ம ஒரு சாதாரண டிரைவர் போய் சூரிட்டி கையெழுத்து கேட்டால் யாருன்னா போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு ஃபைனான்ஸுக்கிட்ட, தனியார் நிதி நிறுவனத்துக்கிட்ட போய் கடன் வாங்க போகிறாரு. அங்கே என்ன சொல்ல சேட்டு, ஆமாம் ஃபைனான்ஸ் சேட்டுங்க. அவங்ககிட்ட வாங்குற போது அவங்க முதல்ல கடன் கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க, அருமையாக பேசி கொடுப்பாங்க. 2 மாதம் 3 மாதம் டியூ கட்டலைன்னா அந்த வண்டியை அப்படியே சீஸ் பண்ணி போய் குடோனில் போட்டுருவாங்க. அந்த வண்டிக்காக ஒரு போட்ட முன்பணமும் போய் வண்டியும் போய் 3 மாதம் நடுத்தருக்கு வந்துடுறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா இவங்க போடக்கூடிய வட்டி சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 100 ரூபாவுக்கு கிட்டத்தட்ட 36% 40% அளவுக்கு வாங்குறாங்க. So manufacturers are exploiting, capital is exploiting, society is exploiting the driver. Naturally costs are high, which means he needs about 1,000 rupees a day. Only then you can expect a responsible service in the city. நான் போலீஸ்காரங்க கூட பிரச்சனைனா, இப்போ டி நகர் சைடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னுட்டு பிடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பிடிச்சிருவாங்க. எப்படி வேணால் பிடிப்பாங்க, சொல்ல முடியாது. இப்போ அந்த இடத்துலலாம் வண்டி நிப்பாட்டக்கூடாது. ஆனால் வண்டி நிப்பாட்டாட்டி எங்களுக்கு சவாரி ஆகாது. சும்மா அப்படி ஒரு செகண்ட் நிப்பாட்டும் போது டப்புன்னு பிடிச்சாங்கன்னா ஃபைன் விழுந்துடும் 100 ரூபா. கம்பல்சரி பிடிச்சானா 100 ரூபா முடிஞ்சு போச்சு.
ஒரு இடத்துல வண்டி நின்னாலும் சரி ஆட்டோ எடு, ஒரு இடத்துல டீ குடிக்க பார்க்கிங் பண்ணாலும் ஆட்டோ எடு, ஒரு பேசஞ்சர் டேஷ் அதுக்கு ஒரு எக்மோர் டேஷில் சவாரி இறக்க சொல்லும். சவாரி பேசி இறக்கிறதுக்காடி மூவ் பண்ணாதான் எங்கள் வண்டி மூவ் பண்ண முடியும். மூவ் ஆகாது. முன்ன ஆட்டோ எடு, ஆட்டோவோட பெண் போகிறது டத்தியாடு வச்சு பின்னாலே கிளாஸ் உடைக்கிறது, அது அடி டாப் அடிக்கிறது. The one who takes the bribe, one who gives the bribe, both of them are equally liable for prosecutions. I cannot rule out the possibility of not misbehaving by some of my chap also. There are some of them are bad, there may be possibility. If that is the case, where auto driver people feel that they are quite fine, quite good, but they have been, that unnecessarily harassed by the traffic cop, they can always give a complaint to our control room and definitely will look into those complaints and action will be initiated. 1996 அப்புறம் 11 வருஷம் கழிச்சு 2007 திருப்பி இந்த ஆட்டோ ஃபேர் மீட்டரை ரேஸ்க்கு பண்ணி கொடுத்தாங்க கட்டணத்தை. அப்போ 11 வருஷத்தில் இந்த ஆட்டோ டிரைவர்கள் கட்டணம் உயர்த்தப்படாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ நஷ்டப்பட்டிருப்பான், ஒரு சாதாரண ஏழை தொழில் தினசரி எவ்வளோ காசு அவன் இழந்திருப்பான்ற பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. Why was nothing done from 96 to 2007? For 11 years, no change in fare. Because our Auto Passenger Association, we had filed a writ petition, and for all these people, for preventing them from increasing rates. Our persistence to protect the interest of the passengers, for that it has been going on. At the expense of the auto drivers? Not at the expense of, they could have conceded. They could have conceded our prayers and disciplinary way they were done. We would have agreed. What, sir? And we would have agreed for that if they had done. But they are arrogant. They don't behave at all. What now it is increased. I can tell you, even if it is increased 20 rupees per initial payment and 10 rupees, still they will be behaving the same thing. பெட்ரோல் விலை யார் தீர்மானிக்கிறது? கவர்மெண்ட் தீர்மானிச்சுக்குது. ஆட்டோட விலை யார் தீர்மானிக்கிறது? அது ஒரு தனியார் நிறுவனம் தீர்மானிக்குது. இப்படி அவங்கவுங்க விலையை அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிட்டு ஆட்டோ ஃபேர் மீட்டரை மட்டும் நாங்கள் தீர்மானிப்போம், நீங்கள் தீர்மானிப்பீங்க என்ன முறை இருக்குது? அரிசி விலை 1 ரூபாலேருந்து 3 ரூபா ஆனதுக்கும் கிலோமீட்டர் 4லேருந்து 6 ரூபா ஆக்கிறதுக்கும் என்ன கணக்கு அப்படிங்கிறது there was nobody giving that out. The government did not have a basis of arriving at the fare. There was no common consultation paper which said, hey, this is the basis on which I am fixing the fare. Or, rightly speaking, the unions must say, hey, this is the basis on which I am asking for 5 rupees a kilometer. மீட்டர் கட்டணத்தை நிர்ணயிப்பதில் நேரம் தூரத்தையும் கணக்கில் எடுக்கணும். சென்னை போன்ற நகரங்களுக்கு அதை கணக்கில் எடுத்தால்தான் கிட்டத்தட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்திகரமாக இந்த தொழிலை செய்வதற்கு வாய்ப்பு அமையும். Gemini to Spencer is the same 2 kilometers. Gemini to Kodambakam Bridge is the same 2 kilometers. Gemini to Thenampet is the same 2 kilometers. But at 5 o'clock in the evening, it will take 1 hour to go to Kodambakam. It will take in the afternoon at 2 o'clock, it will take 10 minutes to go to Spencer. You're not going to expect anyone to work for the same money for all these 3 situations. So, any reward, any payment has to take into account 2 factors of production, as we call it in science. One is the work, another is the time. Fuel is consumed while driving. While waiting, it doesn't cost much at all. And that kind of, according to the timings they must be charged, is ridiculous. You go on the road one day, suddenly there's a procession. Who pays? During that 1 hour, the driver it still costs money for the driver, his income. It also costs money for the asset. You are sitting on the auto rickshaw costs money during that 1 hour. So that has to be paid. If you want behavior, if the profession is remunerative, you'll get people who will behave well. You pay peanuts, you get monkeys. எங்களுக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பெட்ரோல் விலைக்கு தகுந்த மாதிரி மீட்டர் அமைச்சு கொடுக்கணுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு பத்தாதுங்க. ஃபஸ்ட்டு அது பத்தாதுன்றதுனால தான் யாருமே மீட்டர் போட மாட்டேங்கிறாங்க யாருமே. பெட்ரோல் விலை உயர்கிற போதெல்லாம் இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தத்துக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் ஆட்டோ டிரைவர்ஸுடைய பிரதிநிதிகளும்
பொதுமக்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கணும். இவங்க 2 பேரும் உட்கார்ந்து கலந்து பேசி இந்த கட்டணம்னு தீர்மானிச்சாங்கன்னா அது அரசு அறிவிக்கணும். அதில் அறிவிக்கிற பொறுப்பை மட்டும் அரசு எடுத்துக்கணும். நிர்ணயிக்கிற பொறுப்பை வந்து பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பிரதிநிதிகளும் சேர்ந்து முடிவெடுக்கிறதா இருக்கும். Passengers must be vigilant and bold enough to make complaints. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் எவ்வளோ நேரம் நிற்குது, நம்ம டைம் எல்லாம் உனக்கு ஃபுல் டே செலவாயிடும். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் இந்த தொழிலை இன்னும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலாக நாங்கள் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு என்ன புதுசாக என்ன பிரச்சனை இருக்கு? எல்லா ஊர்ல தான் ஆட்டோ ஓட்டுறானுங்க, நிறைய இடத்துல மீட்டர் போட்டு ஓட்டுறானுங்க. அவங்களும் மக்கள் தான், இந்த ஊர் ஆட்டோ ஓட்டுறவங்களும் மக்கள் தான். இவங்களுக்கு என்ன புது பிரச்சனை இருக்கு? வழக்கம் பெட்ரோல் தான் ஒரே ரேட்டு தான் எல்லா இடத்துலையும். அதனால ப்ராப்பராக மீட்டர் போட்டு ஓட்ட வேண்டியது தானே, என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. Passengers have a lot of complaints against the auto drivers, and if they want that, they should give very good service. So they have to also create that kind of conducive atmosphere, and that's possible when they have the meeting in the locality with the auto driver associations. I think it's a simple reason I don't even come to know about these meetings. There is no proper, elaboration of it in the newspapers or in any magazine. So, but if I did come to know and if I did not go, it would be sheer irresponsibility on my part. The passenger, there's one thing you can do: smile, be happy. I'm not rude to the auto drivers. I always smile. Basically, they charge not the double amount, they charge the triple amount. So if you smile, I kind of try to convince them to come to the double amount. So it's yeah. அவங்களே எங்களை கேட்கணும் சார் மீட்ரு போட்டு ஓட்ட சொல்லி. அப்போது நாங்கள் தாராளமாக போட்டு ஓட்டுறது கிடையாது. மீட்ரு யாருமே கேட்கல, நான் ஏன் கேட்கணும் சென்னையில்? Give 5 rupees more. It won't make you a pauper. It has never made princes out of auto drivers. ஒரு ஆள் 5 ரூபா வாங்கிட்டு போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நஷ்டம்? எங்களுக்கு நஷ்டம் தானே அது.